அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா கல்லாவி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 5 HP வாட்டர் பம்ப் சிஸ்டம் கிணத்துக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஜென்ரேட்டர் வச்சு ஓடிட்டுருக்காங்க. இபி வசதி வாங்க முடியல, ஏதோ சிரமம் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஜென்ரேட்டர் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்காக போட்டிருக்கோம். 12 நம்பர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 550 வாட்ஸு யூடிஎல் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். பைபிஎஸ்எல் டாப்கான் பேனல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரம் 1 மணி முடிஞ்சுது. இன்னும் நாங்கள் காங்கிரீட் போடலை. அவங்க ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 8 அடி 9 இன்ச்சுக்கோ, இன்னொரு பக்கம் 6 அடி 9 இன்ச் ஹைட்டும் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே நம்ம ஸ்டடியாக நிப்பாட்டிருப்போம். இங்கே கல் எதுவுமே நம்ம போடலை. 1 அடி ஆழத்தில் நம்ம ஸ்ட்ரக்சர் நிப்பாட்டிருக்கோம். பேனல் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. 12 நம்பர் பேனல் இப்போ மேலே நின்றுட்டுருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்மளே கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். அதான் வீடுங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்வெல் வச்சுருக்காரு. அதில் சிங்கிள் பேஸ் மோட்டர் இருக்குது. அது வந்து இப்போ மோட்டர் மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் 12 நம்பர் பேனல் போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்லோப்பு நம்ம வச்சுருக்கோம், எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்புன்றது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 இன்ச்சு பைப்பில் இப்போ நேரம் வந்து 3:30 மணிக்கு இந்த தண்ணி வந்துட்டுருக்கு. ஏன்னா கிணத்துல தண்ணி 50 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குது. இப்போ வந்து வெயில் வந்து டவுன் ஆகிற சமயன்றதுனால ஃபோர்ஸ் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே கிடச்சிருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா தீவனம் போயிட்டுருக்கு. இது ஒரு கைனி தான் வச்சுருக்காங்க இவங்க. இப்போது இதுக்கு மேலே தான் பாசனம் பண்ணுவாங்க. இதுதாங்க கிணறு. நான் வந்து பழைய ஆயில் மோட்டர் வச்சு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். 50 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குது கிணறுத்தில் தண்ணி. அதுவும் கொஞ்சமாக தான் இருக்கும் போல். நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிணத்துல எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் தண்ணி அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிணத்தோட மேலத்திட்டு அதுதாங்க. இங்கேருந்து தண்ணி வந்து இந்த ஆயில் தான் ஜென்ரேட்டருங்க. இதுக்கு போயிட்டு வந்து கிணத்துல குச்சிட்ருக்கு. நம்ம ஒர்க்கு முடிஞ்சுது, டெஸ்டிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம். 4 மணி பக்கம் டைமு. இங்கே ஐஎன்டி டிரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்பிசி மாடல். ஓகே, உங்களுக்கும் தேவை இருந்தால்